எதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட வழக்குகளை ஜஸ்டிஸ் சுப்பிரமணியம், ஜஸ்டிஸ் ராஜசேகர் அமர்வில் உள்ள மனுக்களை, டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து உச்சநீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் என்று எதன் அடிப்படையில் நீங்கள் கூறுகிறீர்கள்? அதையும் விளக்க மாட்டேன்றீங்க. ஏன் ரகுபதி அதை பேசவே மாட்டேன்றாரு? எல்லா பிரச்சனைக்கும் கருத்து தெரிவிக்கிற ரகுபதி ஏன் இதுக்கு மட்டும் வாய் திறக்க மாட்டேன்றாரு? எதுக்காக சார் போகிறீங்க? என்ன காரணம் அதை சொல்லுங்கள். ஜஸ்ட் லைக் தட் நீ கேட்க முடியாது. மெட்ராஸ் ஹைகோர்ட்டுன்றது சுப்ரீம் கோர்ட்டோட பழமை வாய்ந்தது. மெட்ராஸ் ஹைகோர்ட், டெல்லி ஹைகோர்ட், கால்கட்டா ஹைகோர்ட் இதெல்லாம் பிரிட்டிஷ்காரன் ஆரம்பிச்சது. பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றி ஆரம்பிக்கப்பட்டது. அதனால தான் அதுக்கு பேர் சார்ட்டர்ட் கோர்ட்ஸ்வாங்க. 1950 தான் சுப்ரீம் கோர்ட் வருது. இதெல்லாம் வந்து அதுக்கு முன்னால் 19ஆம் நூற்றாண்டுலேருந்து இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த 3 நீதிமன்றங்களில் ஒன்று. பல விஷயங்களில் உச்சநீதிமன்றத்துக்கு இணையானது உயர் நீதிமன்றங்கள். ஒரு என்டையர் ஹைகோர்ட் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு ஏன் போகிற? யாரை காப்பாற்ற போகிற? இதை தான் ஜட்ஜு கேட்குறார். யாரை காப்பாற்ற போகிறீர்கள்? அப்படின்னாங்க பயம். சிம்பிள் கொஸ்டின். எதன் அடிப்படையில் இந்த கோரிக்கை சொல்லு. இந்த குறிப்பிட்ட நீதிபதி வேணான்னு சொன்னால் அது ஓகே. என்டையர் ஹைகோர்ட்டே வேணாம் நீ எப்படி சொல்லு?